அன்பான நேயர்கள் இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி மக்களுடன் மருதம் நெல்லி. இன்றைய மக்களுடன் மருதம் நெல்லி நிகழ்ச்சியானது பொது மருத்துவம் என்ற நல்ல தலைப்பில் வலம் வர காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார் மருத்துவர் ஆர் ரஞ்சித் அவர்கள். பொது மருத்துவம் என்றால் என்ன, எப்படி நம் உடலினை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அல்லது எந்த பிரச்சனைகள் வரும்போது எந்த மாதிரியான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நம்மோடு பேச இருக்கின்றார். அவரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு செய்வதற்காக ரங்கா டயக்னோஸ்டிக் மையத்தினுடைய நிர்வாக இயக்குநர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் நம்மோடு நிலையத்தில் இணைந்திருக்கிறார்கள். அன்பான நேயர்கள், பரிசோதனைகளும் பொது மருத்துவங்களும் நம் உடலை பாதுகாக்கக்கூடிய முறைகள், எந்த பிரச்சனைகள் வரும்போது எம்மாதிரியான பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்களுக்கு நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் தீர்வு காணலாம். நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 043442 என்ற முன்னிணைப்போடு 280896 மற்றும் ஒரு எண்ணாக 043442 என்ற முன்னிணைப்போடு 290896 280896 290896 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நாம் சிறப்பு விருந்தினர்களை அன்போடு வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். சொல்லுங்க, இப்போ பொது மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பொது மருத்துவம் அப்படின்னு சொன்ன ஒரு சாதாரண மனிதர்கள் எதெல்லாம் கவனிக்கணும்? முதல்ல ஒரு மனிதன் ஒரு உடல்நிலையை எப்படி கவனிக்கணும், பராமரிக்கணும்? பொது மருத்துவம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பொது நலம் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சிடலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு மேல இருந்த அந்த தன்னார்வம் இருக்கு இல்லைங்களா, அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இப்ப இருக்க அளவுக்கு இல்ல. இப்ப பெருகி இருக்கு. மக்கள் அவங்களுக்கு என்ன நோய்கள் இருக்கலாம் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சோ அதுக்காக அவங்களே வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறதோ இல்ல ஏதாவது சிம்டம்ஸ் இருக்க பட்சத்துல அதுக்கான டெஸ்ட் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல என்ன சிம்டம், அதாவது எனக்கு இந்த உடம்புல இது பண்ணுது, இதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சோ இப்போ கரண்டா பார்க்கும்போது இந்தியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவில தான் உலகத்திலேயே டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் இருக்கிறதுலே ஜாஸ்தி இருக்கு. சோ ஒரு 40 வயசு கடந்தவங்க அவங்களுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும்னு தோணுது, யூரின் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி வருது அப்படின்ற பட்சத்துல அதெல்லாம் சர்க்கரை நோய்க்கான ஆரம்ப கட்ட. சோ அப்படி இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு 2 தடவை சுகர் டெஸ்ட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிக்கலாம். சோ இனிஷியலா எங்க ஆரம்பிக்கும் பொது நலம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஆர் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க உடல் நலத்தை பொறுத்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப், ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிறதுல ஆரம்பிக்குது. சோ அப்படி பண்ணும்போது ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் அப்படிங்கிற என்ன வரும் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்க மேஜர் சிஸ்டம்ஸ் எல்லாமே, லிவர், கிட்னி, ஹார்ட், மற்ற எல்லா அது பத்தின ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஒரு ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் காட்டிடும். சோ அதுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம அதை ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். இப்போ முழு உடல் பரிசோதனை அப்படின்றதுக்கான ஏதாச்சும் வரையறை இருக்குங்களா? எந்த வயதுல இருந்து செய்யலாம், யார் செய்யலாம், எல்லாருமே தேவைப்படுமா அப்படின்ற சில விளக்கங்கள் இருக்கு. ரைட். சோ இப்போ ஒரு தனி நபருக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப்ங்கிறது ஒரு 35ல இருந்து 40 வயசுல ஆரம்பிச்சுக்கிறது பரவாயில்லைங்க. இதே அவங்க ஃபேமிலியில அவங்க அப்பாக்கு சுகர் இருக்கு, அவங்க அம்மாக்கு சுகர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சுக்கிறது பெட்டர். ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்குன்ற பட்சத்துல கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சுக்கிறது பெட்டர். குறிப்பா இப்போ இந்த சர்க்கரை போன்ற நோய்கள் இருக்கக்கூடிய பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க ஒரு கூடுதலான கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, சர்க்கரை நோய், ஹைப்பர் டென்ஷன் சொல்லிட்டு பிபி ஜாஸ்தி இருக்கிறது, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கவங்க, தைராய்டு பிரச்சனை, இதெல்லாம் ஃபேமிலியில வரக்கூடிய நோய்கள். சோ அப்படி இருக்கவங்க கொஞ்சம் அலர்ட்டா இருந்துகிட்டு கொஞ்சம் முன்னாடியே ஸ்கிரீன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதனால வர விளைவுகளை தவிர்த்துக்கலாம் முன்னாடியே. சரி, நம்ம கொஞ்சம் கூடுதலா, அதாவது சின்னதா இருக்கும்போதே அந்த பிரச்சனையை சரி செஞ்சுக்கலாம். அதை நம்ம கவனிக்காம விடும்போது நம்ம இப்ப கிராமப்புறங்களை சொல்லுவாங்க முத்தின பிறகு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி போகும்போது நமக்கு அது கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும் அப்படின்னு. சரிங்க டாக்டர், இப்போ சாதாரண இருக்கக்கூடிய மனிதருக்கு இப்ப நம்ம ரேடியோல பேசிட்டு இருக்கோம், இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லும் பொழுது ஒரு விதமான பதட்டம் ஏற்பட்டுரும். ஒருவேளை நமக்கு ஏதாச்சும் நம்ம செக் பண்ணுவோம், அந்த மாதிரி விஷயங்களா இருக்கு. அது எப்படி தவிர்க்கிறது? அது சரிதானா, இல்ல என்ன செய்யணும்? அதாவது அவங்க வயசை பொறுத்து எல்லாமே. ஒரு 40 வயசுல இருக்க மனிதர் இது வரைக்கும் ஒரு ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் பண்ணிட்டாரு ஏற்கனவே, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு எந்த சிம்டமும் இல்லாத பட்சத்துல அவர் கான்பிடென்டா இருக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறதுல கான்பிடென்டா இருக்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அதை நம்ம சரி பார்த்துக்கணும். அப்ப இருந்த மாதிரியே தான் இருக்கா, இல்ல ஏதாவது மோசமா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். இதற்காக பதட்டப்பட
வேண்டிய அவசியம் கிடையாது. இது வருமுன் காப்போம் தானே மருத்துவம். ஸோ அதனால நம்மளுடைய எய்ம் இங்க என்ன அப்படின்னா அந்த நோயினால வர காம்ப்ளிகேஷன்ஸை தவிர்த்துக்கிட்டு முன்னாடியே அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மருத்துவத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ உடல் பருமன் அப்படின்றது இன்னைக்கு சமீப காலங்களில் ஒரு பெரிய பிரச்சனைகளா இருக்கு. அது குறித்து மருத்துவராகி உங்களுடைய பார்வை. உடல் பருமன், ஸோ இதுக்கு மறுபடியும் நம்ம டயட் தான் முக்கியமான காரணம். ஸோ உடல் பருமன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 80% உடல் பருமனுக்கான காரணம் நம்ம வீட்டோட கிச்சன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் டயட் பை நேச்சர் பாத்தீங்கன்னா ஒரு கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி இருக்க டயட், அதாவது அரிசி அது ஜாஸ்தி இருக்க டயட்டை தவிர நம்ம புரோட்டீன் மற்ற ஃபேட் அது மாதிரி கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நம்மளுக்கு இப்போ நம்ம கையில இருக்கிறது நம்ம உணவும் நம்மளுடைய பழக்கங்களும் தான். ஸோ உணவுல ஆனால் அளவுக்கு கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடிய அரிசி, சர்க்கரை அந்த மாதிரி விஷயங்களை கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு மினிமம் 30 நிமிஷம் நல்ல இன்டென்ஸான ஒரு வாக்கிங்கோ ஒரு ஸ்விம்மிங்கோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஒரு வாரத்துக்கு 5 நாள், ஸோ 30 நிமிஷம் பர் டே ஃபார் 5 நாள் அப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா உடல் பருமனை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க சொல்லும்போது உடற்பயிற்சி அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று அப்படின்றது நீங்க சொல்ல வரீங்க. அப்போ நார்மலாவே கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுடைய ஒரு பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நாங்க கடுமையா வேலை செய்யறோம், ஆடு மாடு பிடிச்சி கட்டுறோம் செய்யறோம், இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு அது தேவையா? இல்ல நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்க தான் கொஞ்சம் சொபிஸ்டிக்கா இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் இருக்காங்க, அவங்க தான் உடல் பயிற்சி இந்த மாதிரி நடைபயிற்சி எல்லாம் போக வேண்டியது இருக்குன்றது ஒரு பொதுவான ஒரு பார்வையா இருக்கு. இதனுடைய பார்வை ஒரு மருத்துவரை நீங்க எப்படி? சரிதான், அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க கண்டிப்பா நகர்ப்புறங்கள்ல இருக்கவங்களோட ஜாஸ்தி வேலை தான் செய்யறாங்க. சோ அப்படி செய்யும் போது அவங்களுக்கான உடற்பயிற்சிக்கான ரெக்குவயர்மெண்ட்ங்கிறது ரொம்ப கம்மியா. ஆனா உடற்பயிற்சி நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா 30 நிமிஷத்துக்கு கண்டினியூஸா தொடர்ச்சியா 30 நிமிஷத்துக்கு நம்ம ஹார்ட் ரேட் இருக்கு இல்லைங்களா, அது 120க்கு மேல இருக்கிறது தான் ஒரு நல்ல உடற்பயிற்சி அப்படிங்கறத சொல்றோம். சோ இப்ப அவங்க வாடை பிடிச்சு கட்டுறாங்க, ஒரு வயல்ல வேலை செய்யறாங்க அப்படின்ற பட்சத்துல அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி தளர்ந்த வேலைகள் இல்லைங்களா. கண்டினியூஸா ஒரு 30 நிமிஷத்துக்கு அவங்க இன்டென்ஸா வேலை செய்ய போறது இல்ல. சோ அதான் நம்ம உடற்பயிற்சி அப்படின்னு நீங்க சொல்றத குறிப்பிட்டு பார்க்கும்போது ஒரு 30 நிமிடங்களுக்கு இதய துடிப்பு அதிகமாடியாவே இருக்கணும். ஆமா, அது கார்டியோ ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 30 நிமிஷத்துக்கு தொடர்ச்சியா ஹார்ட் ரேட் 120க்கு மேல இருக்கிற பட்சத்துல அதுதான் ஒரு எஃபெக்டிவ் ஒர்க் அவுட். அதுதான் நம்ம உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் நம்ம சாப்பிட்ட கேலரின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை பர்ன் பண்றதுக்கும் உதவ போகுது. இதயம் வேகமா துடிக்கும் போது ரத்த ஓட்டங்கள் அதிகப்படியே போகுது. அப்போ உங்களுக்கு அந்த தேவையற்ற கொழுப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் எரியூட்டப்படுது. இதுதான் இப்ப நீங்க சொல்றதுனுடைய அர்த்தம். நாங்க நினைச்சிருக்கிறோம் கடுமையா வேலை செஞ்சுட்டு இருக்கோம், மாடு போடுறோம், பிடிக்கிறோம், செய்யறோம், எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம், அப்ப நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ஒரு நல்ல தெளிவான ஒரு விளக்கங்கள் கொடுத்தீங்க. இதய துடிப்பு 120 அதுன்றது ஒரு 20 நிமிடம். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இந்த இப்ப திடீர்னு ரேடியோல பேசிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதய பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி யாரெல்லாம் இதை எப்படி செய்யணும்? அதுதான் அவங்களுக்கு ஏற்கனவே நோய் இருக்கவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ சிலர் ஏற்கனவே இதய பிரச்சனை இருக்கவங்க அவங்க தானாகவே இதய துடிப்பை கம்மி பண்றதுக்கான மாத்திரைகளை சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க மருத்துவர்கள் அவங்க அறிவுரை கொடுத்திருப்பாங்க, இதய துடிப்பு ஜாஸ்தி பண்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அவங்களுக்கான அறிவுரைகளை கொடுத்திருப்பாங்க. நம்ம சொல்றது ஏற்கனவே ஏசிம்டமேட்டிக் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது எந்த பிரச்சனையுமே இல்லாதவங்களுக்கு தற்போதைய நிலையில அவங்க இப்போதைக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆனா அதுக்கான மாத்திரைகள் ஏற்கனவே சாப்பிட்டு இருக்காங்கன்ற பட்சத்துல புதுசா எந்த விஷயத்தையுமே ட்ரை பண்ண வேண்டாம். அவங்க மருத்துவரை அணுகி அதை சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இப்ப நம்ம பொது மருத்துவம் அப்படின்னு நம்ம பேசும்போது சாதாரணமாவே ஒரு சளி காய்ச்சல் இந்த பிரச்சனைகள் தான் முதல்ல ஆரம்பிக்கிறது, ஒரு இயல்பா இருக்கக்கூடியவங்களுக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு சளி காய்ச்சல் ஏன் வருது, அது என்ன செய்யணும்? சில நேரங்களில் நாங்களே ஒரு மருந்தகத்துல மருந்து வாங்கிடுறோம், மெடிக்கல்ஸ்ல சளி காய்ச்சல் தானே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படி சரியா? இந்த சளி காய்ச்சல் ஏன் ஏற்படுது, எப்படி தவிர்க்கணும்? அதுவும் குறிப்பா குழந்தைகள், கை குழந்தைகள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு வயது முதிர்ந்தவங்களுக்கு அது சரியா இருக்கு, நம்ம ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணிடுறோம். ஒரு பச்சிளம் குழந்தைகள், ஒரு வயதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு வரும்போது இது ஒரு சாதாரண சளி ஒரு பெரிய பிரச்சனையா பூதாகாரமா மாறுது, சில நேரங்களில் மாறிடுது. அதை பத்தி சொல்லுங்க. சோ இப்ப நம்ம சளி காய்ச்சல் அப்படிங்கறது யூசுவலா நம்ம சளியும் காய்ச்சலும் சேர்த்து பேசிய பழகிட்டோம் இல்லைங்களா. ஆக்சுவலா சளியும் காய்ச்சலும் வேற வேற, அது நம்ம சேர்த்து பழகவே கூடாது. இதற்கு முன்னாடி என்ன அப்படின்னா குழந்தைகள் மருத்துவமும்
பெரியவர்களுக்கான மருத்துவம் மொத்தமாக வேற. சோ 5 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது எவ்வளவு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் மருத்துவர் அணுகிறது பெட்டர். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சொல்ல தெரியாது, அது வந்து நம்மளால ஐடென்டிஃபையும் பண்ண முடியாது. அப்படி இருக்க பட்சத்துல குழந்தைகள் மருத்துவம் வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது பெட்டர். இப்போ பெரியவங்களுக்குன்னு வரும்போது சளி காய்ச்சல் 2 பிரிச்சுக்கிறோம். இப்ப சளி எதனால வருது அப்படின்னா ரொம்ப காமனா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் சளிங்கிறது. அது எதனால பரவுதுன்னா மனிதர்ல இருந்து மனிதருக்கு பரவுறது தான் சளி. சோ அது எப்படி வரும் அப்படின்னா, இப்ப சப்போஸ் வெளியே போறாங்க, மழையில நனைஞ்சிடறாங்க, வெளியே எங்கேயா சாப்பிட்டுறாங்க, வெளியே எங்கேயா தண்ணி எடுத்து குடிச்சிடறாங்க, இல்ல ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வருது. இப்ப சளி வந்து நாங்க ரொம்ப விளையாட்டா சொல்லுவோம், சளி வந்து மருந்து குடுத்தீங்கன்னா 7 நாள்ல சரியாயிரும், மருந்து குடிக்கலன்னா 1 வாரத்துல சரியாயிரும். சோ சளி மட்டும் தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா சளினால இப்போ சப்போஸ் எனக்கு மூக்கு கிடைச்சிருக்கு, என்னால மூச்சே விட முடியல, சுத்தமா மூக்கு கிடைச்சிருக்கு, இல்ல இருமல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்ற பட்சத்துல அந்த சிம்டமை குறைக்கிறதுக்கான மருந்துகள் எடுத்துக்கிறது மட்டும் தான் நம்ம பண்றோம். காய்ச்சல் அப்படின்னு வர பட்சத்துல 3 நாளுக்கு உட்பட்ட எந்த காய்ச்சலும் நார்மல் தான். 3 நாளைக்கு உட்பட்ட காய்ச்சல்கள் வந்து நம்ம வைரல் ஃபீவர்னு சொல்லுவோம். அதுக்கு எந்த மாத்திரைகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு காய்ச்சல் 3 நாளை தாண்டுது அப்படின்ற பட்சத்துல தான் நம்ம மருத்துவர் அணுக வேண்டியது இருக்கு. 3 நாளைக்கு மேல உங்களுக்கு காய்ச்சல் இருக்கு, பாராசிட்டமால் மாத்திரை நம்ம வீட்டுல யூசுவலா எல்லாருமே போடுவோம். அது வந்து அது நார்மலா போடலாங்களா? அந்த மாதிரி ஒரு லைட்டா காய்ச்சல் இருக்கு, ஒரு ஃபீவர் இருக்கு எனக்கு அப்படின்ற பட்சத்துல முதல் 3 நாளைக்கு பாராசிட்டமால் போடுறதுல எந்த தப்பும் கிடையாது. ரொம்ப ஜாஸ்தி ஃபீவர் இருக்கு, அதுல ஏதாச்சும் நீங்க மருத்துவர்கள் நீங்க அதுல ஒரு சில மதிப்பீடுகள் கொடுக்குறீங்க, அந்த டோசேஜ் இதெல்லாம் இருக்கு, அது எப்படி? ஒரு 20 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு பாராசிட்டமால் மாத்திரை 500 மில்லிகிராம்னு சொல்லுவோம், பாராசிட்டமால் 500 சொல்லுவோம். ஒரு நாளைக்கு 2 மாத்திரை, ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுன்னா 3 மாத்திரை வரைக்கும் போடலாம், அவ்வளவுதான். அப்படி எனக்கு வந்து 3 நாளைக்கு நான் கண்டினியூஸா பாராசிட்டமால் போட்டுட்டு இருக்கேன், அப்பயும் எனக்கு ஃபீவர் செட்டில் ஆகல அப்படின்ற பட்சத்திலையும், இல்ல எனக்கு ஃபீவரோட சேர்த்து மத்த சிம்டம் இருக்கு, எனக்கு வந்து உடம்பு வலி ஜாஸ்தியா இருக்கு, கண்ணுக்கு பின்னாடி வலிக்குது, தலைவலி இருக்கு, கை கால்லாம் ரொம்ப வலிக்குது, இல்ல கையில வந்து தழும்பு மாதிரி எல்லாம் வருது அப்படின்ற பட்சத்துல மருத்துவர் அணுகும். ஏன்னா அது வேற காய்ச்சல்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இப்ப வந்து மழை ஜாஸ்தி பெய்ய ஆரம்பிச்சிருக்கு, இப்போ டெங்கு சீசன் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நிறைய டெங்கு கேசஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க பட்சத்துல 3 நாள் ஒரு காய்ச்சல் தாண்டுது அப்படின்னா மருத்துவர் அணுகி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ இந்த காய்ச்சல்கள்ல பல்வேறு காய்ச்சல்கள் இருக்கு. சாதாரணமா வரக்கூடிய காய்ச்சலுக்கும் இந்த டெங்கு பிளஸ் மலேரியா இந்த மாதிரி நிறைய வகைப்பாடுகள் இருக்கு. இப்போ நீங்க சொல்லும் போது டெங்குனுடைய தீவிரம் இருக்கு அப்படிங்க, அதனுடைய தன்மை என்ன, அறிகுறிகள் என்ன, எப்படி பரவுது, அதை பத்தி சொல்லுங்க. டெங்கு அப்படிங்கிறது வந்து ஒரு வைரல் ஃபீவர் தான். அது வந்து இந்த ஏடிஸ் மஸ்கிட்டோ, அதாவது ஒரு கொசு மூலியமா பரவக்கூடிய நோய். சோ இந்த டெங்கு காய்ச்சலோட அறிகுறிகள் என்னன்னா, முதல் 3 நாளைக்கு ஹை ஃபீவர் இருக்கும், 39 டிகிரி 100 டிகிரி தாண்டிய ஃபீவர் இருக்கும். அது கூட சேர்ந்து தலைவலி இருக்கும், கண்ணுக்கு பின்னாடி வலிக்கும், கை காலில் அது வந்து பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி எலும்புகள் முறிஞ்சா வலிக்குமோ அந்த மாதிரி வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் வந்து டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறி. டெங்கு காய்ச்சல் வந்து கொஞ்சம் தீவிரமான நோயா இருந்துச்சு அப்படின்னா உடம்பு ஃபுல்லா ரேஷஸ் வர ஆரம்பிக்கும், தழும்பு வர ஆரம்பிக்கும். சோ அப்படி வர பட்சத்துல மருத்துவர் அணுகி அதுக்கான ஹாஸ்பிட்டல் அட்மிஷனும் தேவைப்படலாம். இதுதான் டெங்கு நோயோட அறிகுறி. இப்போ அது கூட சேர்ந்து மலேரியாவும் 1-2 கேசஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ மலேரியா நோய் எப்படி அப்படின்னா, அதுவும் வந்து கொசுனால வரப்போற நோய் தான். மலேரியா வந்து கடும் குளிர் இருக்கும், ஃபீவர் கம்மியா தான் இருக்கும், ஆனால் கடும் குளிர் இருக்கும். சோ அப்படி இருக்க பட்சத்திலையும் மருத்துவரை முன்னாடி அணுகிறது பரவாயில்ல. ஏன்னா மலேரியா நோய் வரும் பட்சத்தில் ஹீமோகுளோபின் அளவு டக்குன்னு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுக்காக கண்டினியூஸ் ஃபாலோ அப்ல இருந்துக்கணும் மருத்துவர் கூட. சரி, நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். மேடம் கிட்ட மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். இப்போ பரிசோதனைகள் அப்படின்னும் போது நம்ம ரங்கா டயக்னோஸ்டிக் இதுல வந்து நீங்க சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்க. குறிப்பா தருமபுரியில ஒரு அலுவலகம், அதன் பிறகு இப்போ புதிதாக மாவட்ட ஆட்சியர் கலெக்டரேட்ல ஒரு பாலிகிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய செயல்பாடுகள் எப்படிங்க மேடம்? இந்த பரிசோதனைகள், இந்த மாதிரி விஷயங்கள், ரத்த பரிசோதனைகள். சார் வணக்கம். நான் பரிசோதனைகள் அப்படின்னு பார்த்தா இப்ப டெங்குக்குன்ற பரிசோதனைகள் தனியா இருக்கு, காய்ச்சலுக்குன்னு உண்டான ஃபீவர் பேனல்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அது வந்து உங்களுக்கு ஃபீவர், இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு 3 நாளைக்கு மேல ஃபீவர் இருக்குதுன்ற பட்சத்துல அது வந்து நாங்க பர்டிகுலரா வந்து அந்த ஃபீவர் பேனல்னு போகும்போது மலேரியாக்கு உண்டான டெஸ்டும் டெங்குக்கு உண்டான டெஸ்டும் எல்லாமே ஆக்சுவலா டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் எங்களுக்கான அறிவுரைகள் வரும். ஆனா நாங்க எல்லாத்தையுமே பரிசோதனை பண்ணி இதுவா இருக்கலான்ற மாதிரி நாங்க ஒரு ரிப்போர்ட் வந்து நாங்க கொடுப்போம். சரிங்களா? சோ எங்களோட சென்டர்
சென்டர் பாத்தீங்கன்னா டயக்னாஸ்டிக்ஸ் வந்து பழைய ரங்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரங்கா டயக்னாஸ்டிக்ஸ் பக்கத்துல இப்ப பாலிகிளினிக்கும் ஆரம்பிச்சிருக்கோம், அங்க பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ இப்ப கலெக்டரேட்லயும் புதுசா ஒரு கிளைய ஆரம்பிச்சு அங்கேயும் பண்ணிட்டு இருக்கோம் வித் டாக்டர்ஸோட. இது வந்து ஆக்சுவலா மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க டாக்டர் வச்சுதான் நாங்க அதுக்கு உண்டான டெஸ்ட் ஆகட்டும் அல்லது அதுக்கு ஒரு பேக்கேஜா நாங்க ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னா கூட டாக்டரோட ஆலோசனையோட சேர்த்துதான் என்னென்ன பண்ணலாம், இந்த காலத்துக்கு என்னென்ன டெஸ்ட் தேவைப்படும் அப்படிங்கறதும் அவங்களோட சஜஷன் படிதான் நாங்க பேக்கேஜஸும் ஃப்ரேம் பண்றோம், டெஸ்டும் ரிசல்ட்ஸும் நாங்க அவங்களோட சஜஷன் வாங்கிட்டு தான் கொடுக்கறோம். இப்போ இதுல இந்த பரிசோதனைகள் அப்படின்னும் போது இப்போ யாருக்கு என்ன தேவைகளோ அது மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். ஆமாங்க. இப்போ ஃபுல் பாடி செக்அப் அப்படின்றப்போ மருத்துவர் சொல்லும்போது சொன்னாரு, இப்போ இந்த முழு உடல் பரிசோதனை அப்படின்னும் போது எது இந்த சோதனைகள்லாம் அதுல உள்ளடங்குதுங்க? அதாவது எது இதெல்லாம் செய்யணும், உங்ககிட்டயும் அதை கேட்கணும், அதே நேரத்துல மருத்துவர்கிட்டயும் அதை கேட்கணும். எது இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய உறுப்புகள்னு சில முக்கியமான உறுப்புகள் இருக்கும், இதெல்லாம் நம்ம கவனிச்சே ஆகணுங்க, இதெல்லாம் நம்ம ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல இந்த உறுப்புகளை நம்ம கவனிக்கிறதுல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும்ன்றது என்ன மருத்துவரும் சொல்லணும், நீங்களும் அதை இதெல்லாம் செய்யறோம் அப்படின்றது சொன்னா சரியா. ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன், அப்புறம் டாக்டர் பேசுவார். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ லிவருங்க, அதாவது நீங்க ரிப்பேர் பண்ண முடியாத ஒரு உறுப்பு அப்படின்னு நீங்க எடுக்கிறது வந்து லிவருங்க. இப்ப முதன்மையா இருக்கிறது அதுதான், லிவர் தான். ஏன்னா பல்வேறு பழக்க வழக்கங்கள், நம்மளோட உணவு பொருட்கள் இதெல்லாம் வந்து ஹை கொலஸ்ட்ரால் எல்லாம் சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உடம்புல ரிப்பேர் ஆகிறதுன்னு பார்த்தா லிவருங்க. சோ இந்த லிவர் வந்து இர்ரிப்பேரபிள்ன்ற கண்டிஷன்ல தான் இருக்கும். ஆக்சுவலா ஒரு கட்டத்துக்கு மேல இர்ரிப்பேரபிள், ஒரு கட்டத்துக்கு உள்ளாரையே நீங்க வந்து அதை டயக்னைஸ் பண்ணிக்கிட்டு நீங்க அதுக்கு உண்டான உணவு மாறுபாடுகளை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க அதுல இருந்து நீங்க தற்காத்துக்கலாம். சரி, இப்ப உங்களுக்கு ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க, அதுல டாக்டர் பேசுவாரு, இருந்தாலும் நான் சொல்றேன் லிவர் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணுங்க, அப்புறம் கிட்னி செக் பண்ணிக்கணும், சரிங்க, அப்புறம் சுகருங்க. இப்ப ஆக்சுவலா டாக்டர் சொன்ன மாதிரி இந்தியா இஸ் த டயபெட்டிஸ் கேபிட்டல். ஆக்சுவலா நம்ம இப்ப கூட சமீபத்தை ஒரு ஆய்வு சொல்லுது, நம்ம இந்திய உணவுல 80% ஆஃப் த பீப்புள், மக்கள்ல 80% ஆனவங்க they are lack of protein. இந்த உணவு வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கணும், புரோட்டீன் அதிகமாகவும் கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் நம்ம எடுத்துக்கணுங்க. சோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டா குளுக்கோஸ்ல வந்து தற்காத்துக்கலாம். அந்த குளுக்கோஸ்க்கான டெஸ்ட் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். முன்னாடி டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம குளுக்கோஸ் முன்னாடி செக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஜீன்ல என்ன நமக்கு முன்னாடி அப்பா அம்மாக்கு இருக்குதுன்ற பட்சத்தில் நம்ம அதெல்லாம் முன்னாடியே தற்காத்து பார்த்து வச்சுக்கலாம். ஹைப்பர் டென்ஷனும் ஒரு பெரிய ஒரு இதுங்க, உயர் ரத்த அழுத்தம் இதெல்லாம் நம்மளோட பேசிக் செக்அப்னு சொல்றோம். இதுலயே நாங்க கொண்டு வந்துடுறோம். 1100 ரூபாய் வித் டாக்டர் கன்சல்டேஷனோட, அதாவது தர்மபுரியில முதல் முறையாக வித் டாக்டர் கன்சல்டேஷனோட நம்ம கொடுக்கறோம். நீங்க 1100 ரூபாய்க்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா எம்டி டாக்டரை பார்த்து எனக்கு இது இருக்கு இல்ல இதுல நான் தற்காத்துக்கலாம், எப்படி நான் மாடிஃபை பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி அவங்க அட்வைஸ் கொடுத்துதான் நாங்க அனுப்புறோங்க. அண்ட் ஆல்சோ இப்ப வந்து ஒரு புது கேம்ப் ஒண்ணு நடத்த போறோங்க. பாலக்கோட்ல வந்து இப்போ 11ஆம் தேதி ஒரு கேம்ப் நடத்துறோம். அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 மணிக்கு ஆரம்பிக்குது. 2 மணி வரைக்கும் இது தொடங்கும். இதுல வந்து நாங்க ஃப்ரீயா ஹைட், வெயிட் அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் யாரும் தர்மபுரியில பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க குளுக்கோஸ் வந்து செக் பண்ணி தரோம். ஃபாஸ்டிங்ல எடுக்க வேண்டிய குளுக்கோஸ் சொல்லுவாங்க, சாப்பிடறதுக்கு முன்னாடி ரத்தம் எடுத்து அதுல வந்து சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குன்னு சொல்லுவோம். சாப்பிட்டதுக்கு 1.5 மணி நேரம், 1.5 to 1.25 மணி நேரம் கழிச்சு நாங்க அதுல அந்த ரத்தம் எடுத்து அதுல எவ்வளவு இருக்குன்னு குளுக்கோஸ் இருக்குன்னு பார்த்து சொல்லிடுவோம். இதுக்குமே டாக்டர் கன்சல்டேஷன் கொடுக்கறோம். டாக்டர் கன்சல்டேஷன் மட்டும் கொடுக்க அதோட நிறுத்தாம, ஆக்சுவலா என்னோட அப்பாவுக்கு, அதாவது ரங்கநாதன் சொல்ற ரங்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் ஓனர் இருக்காரு இல்லையா, ஆக்சுவலா ரங்கநாதன் முத்துலட்சுமி அவங்க அறக்கட்டளையின் கீழ் வந்து இது வருது. இவர்களோட நினைவாக டாக்டர் கன்சல்டேஷன் வித் மெடிசன்ஸ் ஃப்ரீயா கொடுக்க பண்றோம். இந்த கேம்ப்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். சோ இது வந்து ஒரு சர்வீஸா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஒரு முன்னெடுப்பா தொடங்க இருக்கீங்க. ஆமாங்க சார், மெடிசன்ஸும் ஃப்ரீயா கொடுக்கறோம் சார். டாக்டர் பிரெஸ்கிரைப் பண்ற மெடிசன்ஸும் நாங்க ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் சார். நாளைக்கு எந்த இடங்க இது? பாலக்கோட்ல எந்த இடம்? 11ஆம் தேதி நாளை காலை 7 மணிக்கு பாலக்கோடு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல, ரங்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல இது பண்ண ஆரம்பிக்கிறோங்க. 7 மணில இருந்து, காலையில 7 மணில இருந்து 9 மணிக்கு உள்ளார சாப்பிடறதுக்கு முன்னாடி உள்ள ரத்த அளவு கொடுத்துடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம்
நீங்க 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து நீங்க கொடுக்கலாம். 12ஆம் தேதி கன்சல்டேஷன் வந்து டாக்டர் கன்சல்டேஷன் வந்து நீங்க டவுன்ல இருக்க ரங்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்க ரங்கா டயக்னாஸ்டிக்ஸ் சொல்லப்படுற அண்ட் பாலிகிளினிக் சொல்ற இடத்துல நம்ம கன்சல்டேஷன் வித் மெடிசன்ஸ் ஃப்ரீயா கொடுக்கிறோம். தருமபுரி டவுன்ல கொடுக்கிறோம். இது நாளைக்கு நடக்கக்கூடியது பாலக்கோடு பிளட் கலெக்ஷன் பாலக்கோடு. சோ அதுக்கான கன்சல்டேஷன் அடுத்த நாள் அதை டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கான ஆலோசனைகள் அடுத்த நாள் மதியம் 2 மணில இருந்து 7 மணி வரைக்கும் அதுக்கான ஆலோசனைகளும் மருந்துகளும் இலவசமா தர்மபுரியில பண்றோம். அப்ப நாளைக்கு பாலக்கோட்ல காலை 7 மணில இருந்து 2 மணி வரைக்கும் வரக்கூடியவங்க கிட்டே இந்த விவரங்கள் சொல்லிடுவீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஆலோசனைகள் வந்து தர்மபுரியில கிடைக்கும் அப்படின்றது அங்கேயே சொல்லிடுவோம். இப்போதைக்கு நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல மெடிக்கல்ஸ்ல எல்லாம் இதுக்கான நோட்டீசஸ் இஷ்யூ பண்ணி போயிட்டு சார். வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க குறிப்பா அனைவரும் பயன்படுத்திக்கலாம். வாய்ப்பு இல்ல, அனைவரும் தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு. அதாவது நீங்க செஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு முன்னெடுப்பு ஒரு முழுமையா ஒரு பரிசோதனை, அதற்கான ஆலோசனைகளை நம்ம நிச்சயமா கேட்டுக்கக்கூடிய நேயர்கள் பங்கெடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இப்போ மருத்துவர்கிட்ட நாம இப்போ கேட்க வேண்டிய விஷயங்கள் இது மேடம் சொல்லும்போது சொன்னாங்க ரிப்பேர் செய்ய முடியாதது, அதாவது சரி செய்ய முடியாத ஒரு இடத்துல முதன்மையா இருக்கக்கூடியது இன்னைக்கு லிவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதயம் கூட மாற்று அறுவை சிகிச்சை வந்துருச்சு. லிவர் அப்படின்றது ரொம்ப அரிதான ஒரு காரியமா இருக்கு, விஷயமா இருக்கு மருத்துவத்துறையில. அது எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த லிவருடைய ஒரு ஃபங்க்ஷன் என்னங்க இந்த உடம்புக்கு? அத சின்ன வயசுல படிச்சிருக்க மாதிரி நினைவு இருக்குது. ஒட்டுமொத்த இந்த மனித உடலினுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கம், ஒரு தொழிற்சாலையே லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எது நடந்தாலும் அங்க அவர் சரியா இருந்தாதான் எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்றது. அது எந்த அளவுக்கு சரிங்க? சோ லிவர், கல்லீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவர் வந்து ஒரு அற்புதமான ஆர்கன். அது ஏன் அப்படின்னா வந்து லிவர் தான் வந்துட்டு நம்ம சாப்பிடுற உணவுல இருக்க நச்சுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இல்ல நம்ம வந்து மது அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது உடம்பு தீங்கான விஷயம் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டீடாக்சிஃபை, அதாவது நச்சியை நீக்கி அது நல்ல விஷயமா மாத்துறது அப்படிங்கிறது நம்ம லிவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ இந்த லிவர் ஏன் ரொம்ப அற்புதமான ஆர்கன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, லிவருக்கு வந்து தன்னையே சரி செஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கு, ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ வந்து ஒரு லிவருக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்ற பட்சத்துல நம்ம எதையுமே செய்யாம லிவர் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 70% லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல அந்த தன்மையை அது இழந்துரும், ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி அதுக்கு இல்லாம போயிடும். அப்படி இல்லாத பட்சத்துல தான் லிவர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றோம். சோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம உணவு முறையில கொழுப்புகள் ஜாஸ்தி இருக்கும் பட்சத்தில் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியான்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் எல்லாமே போய் லிவர்ல தான் சேரப்போகுது. அப்படி இருக்கும்போது ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வருது. ஃபேட்டி லிவர்ல பல ஸ்டேஜ் இருக்குங்க. 1, 2, 3, 4 சொல்லுவோம். 4வது ஸ்டேஜ் ஃபேட்டி லிவர் தாண்டி போச்சு அப்படிங்கிற பட்சத்துல அது கேன்சரா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கவங்க அவங்களோட லிவர் ஃபங்க்ஷனை வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது பெட்டர். அது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இப்ப நம்ம ரங்கா டயக்னாஸ்டிக்ஸ்ல நான் ஆரம்பத்துல இருந்தே வந்து ரொம்ப இன்வால்வ்டா இருக்கேன். ஸோ இந்த பேக்கேஜஸ் ஃபார்ம் பண்ணும் போதே ஒரு பேசிக் எம்ஹெச்சி எடுத்தாலும் நிறைய மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பேக்கேஜஸ் இருக்கு. ஸோ அந்த பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் இருக்கு. ஸோ எந்த பேக்கேஜ் எடுத்தாலுமே பேசிக்கா ஒரு ஹியூமன் பாடின்னு எடுக்கிறோம்னா அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கறது ஒரு பேசிக் பேக்கேஜ்ல இருந்தே கண்டறிஞ்சிடணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்கும். சோ இந்த ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பேக்கேஜ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதுல என்னென்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்புல ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த டெஸ்ட் இருக்குங்க, சிபிசின்னு சொல்றது. அப்புறம் லிபிட் ப்ரொஃபைல்னு சொல்லக்கூடிய கொழுப்புகள் எவ்வளவு இருக்கு, கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு, எல்டிஎல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி எப்படி ஃபங்க்ஷன் செய்யறது, சோ அது ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல், சாப்பிடறதுக்கு முன்னாடியும் மற்றும் பின்னாடியுமான சுகர், அதுதான் வந்து டயபெட்டிஸ் கண்டறியறதுக்கான டெஸ்ட். அதுவும் 3 மாசம் ஆவரேஜ் சுகர்னு சொல்லக்கூடிய HbA1c அப்படிங்கிற டெஸ்டும் பண்றோம். அது இல்லாம தைராய்டும் இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்துகிட்டு இருக்கு. தைராய்டு குறைபாடோ இல்ல ஜாஸ்தியோ, இந்தியன் டயட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயோடின் டெஃபிஷியன்ட் டயட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும் பட்சத்துல தைராய்டு வந்து கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சோ தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்டும் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம உடம்புல கால்சியம் அளவு எவ்வளவு இருக்கு, எலும்பு நலனுக்காக கால்சியம் அளவு எவ்வளவு இருக்கு, குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆமா, ஒரு 50 வயசு தாண்டிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல உடம்புல கால்சியம் அளவு எவ்வளவு இருக்குன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம். அதுவும் கடைசியில யூரின் ரொட்டீன் அப்படிங்கிறது நம்ம பேசுவோம். நேயர் ஒருத்தர் இணைப்புல இருக்காரு. வருக, வணக்கம். வணக்கங்க. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சந்திரசேகர். வணக்கம். இன்னைக்கு பொது மருத்துவம்
தேவையான மருத்துவ பரிசோதனைகள் இதெல்லாம் நம்ம அடிப்படையில செய்யணும் அப்படின்றத பத்தி பேசிருக்கோம். மருத்துவர் ரஞ்சித் மற்றும் பரிசோதனையினுடைய நிர்வாக இயக்குனர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் நம்மளோட இணைப்புல இருக்காங்க. அருமை. சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கிறோம். ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். எனக்கு இரு கேள்விகள் இருக்கு. இந்த ஆனுவல் ஹெல்த் செக்அப் அப்படிங்கறது யூஸ்வலா பண்ணுவாங்க. இது ஆனுவல் ஹெல்த் செக்அப் வந்து குறிப்பிட்டு என்ன வகையான டெஸ்ட் எல்லாமே பண்ணுவாங்க? அந்த ஆனுவல் ஹெல்த் செக்அப் அப்படிங்கறது எத்தனை வயதிற்கு மேல ரெகுலரா பண்ணுறது அப்படிங்கறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கு. என்னுடைய முதல் கேள்வி. சரிங்க. இரண்டாவது கேள்வி, சில சமயங்கள் இந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரோக் அப்படிங்கறது வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சன் ஸ்ட்ரோக் அப்படிங்கறது அதனால வருது. ஆனா பொதுவாக இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா எப்படி கையாளணும், அண்ட் அது எதனால முக்கியமா வருது, அது வரதுக்கு முன்னாடி சில சிம்டம்ஸ் எல்லாமும் தெரியுமா, அதை வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்கு என்ன வகையான டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், இதை பத்தியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பாக. நன்றி சந்திரசேகர். நம்ம வானொலியில கேட்போம். கண்டிப்பா. நன்றி. இரண்டு கேள்விகள் அவர் கேட்டிருக்காருங்க இணையதளம் மூலமாக. எந்த செக்அப் என்ன வகையில் எடுக்கணும், எந்த வயதுல இருந்து எடுக்கணும், நம்ம ஏற்கனவே நம்ம பேசணும். பட் இருந்தாலும் அவருடைய ஆனுவல் ஹெல்த் செக்அப்ங்கிறது நம்ம யூஸ்வலா ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா 40 வயசுக்கு தாண்டினவங்க ஆனுவல் ஹெல்த் செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஸோ ஆனுவல் ஹெல்த் செக்அப்ங்கிறது அந்த பேர்லயே இருக்க மாதிரி ஆனுவல். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த ஆனுவல் ஹெல்த் செக்அப்ல வந்து நம்மளுக்கு பல ரகமான ஆனுவல் ஹெல்த் செக்அப்ஸ் இருக்கு. நிறைய டெஸ்ட் அதில் மாறுபட்டு வரும். ஸோ வந்து அவங்க ஒரு தடவை ஒரு டாக்டர் அணுகுனாங்க அப்படின்னா அதுல எந்த டெஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப ஏற்புடையதா இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த ஆனுவல் செக்அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆனுவல் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டாங்கன்னா அதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதை மட்டும் நம்ம அடுத்த வருஷத்துல இருந்து ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆனுவல் ஹெல்த் செக்அப் உடைய கான்செப்ட். அடுத்து மேடம் கேட்டிருந்தது ஸ்ட்ரோக் மற்றும் ஹீட் ஸ்ட்ரோக் பத்தி. ஹீட் ஸ்ட்ரோக் கேட்டிருந்தாங்க. பிளஸ் நார்மலாவே ஸ்ட்ரோக் பத்தி இது அவங்க மட்டும் இல்ல, பெரும்பாலானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், அந்த மாரடைப்பு அப்படின்ற விஷயங்கள் ஏன் எப்போ வருதுன்னு தெரியாததுனால அது மீது ஒரு விதமான பயம் இருக்கு. அதுக்கு ஏதாச்சும் அறிகுறிகள் இருக்கா, என்ன மாதிரியான சிம்டம்ஸ், எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கணும்? அவங்க கேட்ட கேள்வி நல்ல அற்புதமான கேள்வி. அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் பத்தி பேசிடலாம். சோ ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து அது ஒரு மிஸ் நார்மல். சோ வந்து ஹீட் ஸ்ட்ரோக்குக்கும் சம்பந்தம் கிடையாது. ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஊர்ல தெரியும் வெயில் ரொம்ப ஜாஸ்தி. சோ வந்து நம்ம உடம்புக்கு வந்து அதோடைய டெம்பரேச்சரை தானா சரி செஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போது உடலுக்கு அந்த செயல் இழந்துரும். சோ வந்து டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத பட்சத்துல உடம்புடைய டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுன்ற பட்சத்துல டீஹைட்ரேஷன், உடம்புல நீர் அளவெல்லாம் கம்மி ஆயிட்டு அது பேர் தான் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றது. சோ அதை எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இன்டேக் தண்ணி வந்து ஜாஸ்தி குடிச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வெயில்ல வெளியே போகாம, அதாவது வந்து 10 to 1 மணி அப்படிங்கறத சொல்றாங்க ஜாஸ்தி வந்து வெயில் இருக்கிறது. சோ அந்த டைம்ல வெளியே போறதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாடியை கூலா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக்கு தவிர்த்துக்கலாம். இப்ப ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா மூளையில இருக்க ரத்த குழாய்கள் அடைச்சுக்கிறதுனாலயோ இல்ல அங்க இருக்கிற ரத்த குழாய்கள் வெடித்து அதுல ப்ளீடிங் ஆச்சு அப்படின்ற பட்சத்துல அது ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஸ்ட்ரோக்குக்கு ரொம்ப முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைப்பர் டென்ஷன், பிபி ஜாஸ்தியா இருக்கிறது, உயர் ரத்த அழுத்தம் தான் வந்து ஸ்ட்ரோக்குக்கு முதன்மையான ரிஸ்க் ஃபேக்டர். சோ இந்த பிபி எப்படி நம்ம ஸ்கிரீன் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீட்லயே ஒரு பிபி மிஷின் இருந்துச்சுன்னா, அப்படி இல்லாட்டி நம்ம ரங்கா டயக்னாஸ்டிக்ஸ்லயுமே எப்பவுமே ஃப்ரீ பிபி அவைலபிள். நீங்க சும்மா வந்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ பிபி ஹைட் வெயிட் பாத்துக்கலாம். சோ பிபி வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே மேக்சிமம் ஸ்ட்ரோக் வரத தவிர்த்துக்கலாம். அப்படி இல்ல அதோட சேர்த்து உங்க ஃபேமிலியில ஸ்ட்ரோக் ஹிஸ்டரி இருக்கு, உங்க சொந்தக்காரங்க யாருக்காவது இல்ல உங்க டைரக்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஸ்ட்ரோக் இருக்குன்ற பட்சத்துல கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கிறது பெட்டர். இது 2 டெஸ்ட் மட்டும்தான் ஸ்ட்ரோக் ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம முன்கூட்டியே பாத்துக்க வேண்டியது, மற்றபடி வரது தேவையில்லை. அறிகுறிகள் அவர் கேட்டதே சிம்டம்ஸ் என்ன மாதிரி தென்படும். சில நேரங்கள்ல ஒருத்தருக்கு கண்டுபிடிச்சிடுறோம், அவங்கள சரி செஞ்சிடறோம். சில பேருக்கு உடனடியாக மரணம் அப்படின்றது வருது. இதை கணிக்க முடியாம இருக்கிறதுனால அந்த ஒரு பர்டிகுலரா அந்த ஒரு நோய் மேல ஒரு பயம் ஜாஸ்தியா இருக்கு. சோ ஸ்ட்ரோக்ல வந்து 2 வகை இருக்குங்க. ஒன்னு வந்து ரத்த குழாய்கள் அடைக்கிறதுனால வர ஸ்ட்ரோக், இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து உள்ள ரத்த குழாய்கள் வெடிச்சு உள்ள ப்ளீட் ஆகிறதுனால வர ஸ்ட்ரோக். சோ இந்த இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அந்த அடைப்புனால வர ஸ்ட்ரோக் எப்படி பிரசென்ட் ஆகும்னா, காலையில எந்திரிச்ச உடனே, அதுதான் கிளாசிக்கா பிரசென்ட் ஆகும். காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு கை கால் வரல, இல்ல வந்து கை கால்ல வலு இழந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதோ, இல்ல எனக்கு முகம் வந்து ஒரு பக்கம் திருவன மாதிரி இருக்கு, வாய் ஒரு பக்கம் வரல, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்ற இதெல்லாம் வந்து ஸ்ட்ரோக் உடைய சிம்டம்ஸ். சரிங்களா? இப்படி இருக்க பட்சத்துல உடனடியாக முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா
ஒரு ஹாஸ்பிட்டல் போயிடுறது பெட்டர். ஏன்னா இந்த ஸ்ட்ரோக்கு கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க, 4.5 மணி நேரம் டைம், 4.5 hours. இந்த 4.5 மணி நேரத்துக்குள்ள அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வேற. 4.5 மணி நேரம் தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த அடைப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அடைப்பை நீக்கிறதுக்கான டைம் நம்ம தாண்டிடுவோம், அந்த அடைப்பை நீக்க முடியாம போயிடும். ஸோ 4.5 மணி நேரத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா எந்த அதாவது ரெசிடியூல் எஃபெக்ட்னு சொல்லுவோம், அந்த ஸ்ட்ரோக் முடிஞ்ச உடனே எந்த வீக்னஸுமே இல்லாம அவங்க நார்மலா திரும்பி வந்துடலாம். டைம் ஆகிற பட்சத்துல தான் நமக்கு பிரச்சனை. இது ஃபர்ஸ்ட் டைப்புங்க. செகண்ட் டைப்புங்கிறது அந்த ரத்த குழாய்கள் வெடிக்கிறதுனால, இது வந்து அன்கண்ட்ரோல்டு பிபி ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால வரது. இது எப்படி வரும் அப்படின்னா, ரொம்ப ஜாஸ்தி தலைவலி, அதாவது என் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி தலைவலிச்சதே இல்ல, ரொம்ப ஜாஸ்தி தலைவலி இருக்கு அப்படின்ற பட்சத்துல உடனே ஒரு மருத்துவர் அணுகுனாங்கன்னா ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. அந்த சிடி ஸ்கேன் தான் டயக்னாஸ்டிக். ஸோ அந்த சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்கன்னா அதுல வந்து சப்போஸ் ஏதாவது ப்ளீடிங் இருக்குன்ற பட்சத்துல பிபியை உடனடியாக குறைச்சு அந்த ரத்த கசிவை குறைக்கிறதுக்கான மருந்துகளை நம்ம கொடுக்கலாம். ஸோ எல்லாமே டைம் தான், அவங்களுக்கு நேரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்ட்ரோக்குக்கும் மாரடைப்பும் வெவ்வேறையா? இது அதுவும் மாரடைப்பு அப்படின்னு சொல்றது ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்ங்கிறது எப்படி பிரசன்ட் ஆகும் அப்படின்னா, எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. நெஞ்சு வலிக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரசன்டேஷன். அது இல்லாம ஸ்ட்ரோக் மாரடைப்புங்கிறது நிறைய விதத்துல பிரசன்ட் ஆகும். எனக்கு வந்து காலையில இருந்து நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கு, இல்ல எனக்கு ஷோல்டர் அதாவது லெஃப்ட் ஷோல்டர் வலிக்குது, இல்ல வாய்க்கிட்ட எல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, காலையில இருந்து ஜாஸ்தி வேர்க்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற பட்சத்துல பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஜஸ்ட் ஒரு இசிஜி மட்டும் எடுத்துட்டு ஒரு டாக்டர் பாத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு இசிஜி மேக்ஸிமம் 50 to 100 rupees ஆகும். அந்த இசிஜி மட்டும் பாத்துக்கிட்டாங்கன்ற பட்சத்துல அவங்க வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கலாம், பயம் இல்லாம இருக்கலாம். ஏன்னா மாரடைப்பு கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆச்சுன்னா அது வேற மாதிரி. இசிஜி அப்படின்றது ஒரு அடிப்படையான ஒரு பரிசோதனை அப்படின்னு சொல்லலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நம்ம ஒரு இனிய பாடலுக்கு பிறகு நம்ம நிகழ்ச்சியில பேசுவோம். அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதன்வள்ளி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்துடைய முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, மக்களுடன் மருதன்வள்ளி என்ற நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மருத்துவரோடு நீங்கள் பேச அழைக்கலாம். 280 896 290 896. இணைப்பில் வரக்கூடிய முதல் நேயர் சந்திப்போம். வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கும். டாக்டர், நம்ம முன்னாடி பேசும்போது, பாடலுக்கு முன்பு பேசும்போது ஸ்ட்ரோக் அண்டு மாரடைப்பு, இதற்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்களை பற்றி நம்ம பேசணும். அதற்கான அறிகுறிகள் அதை பற்றி நாம பேசிட்டு இருந்தோம். இதுல இந்த மாரடைப்பு அப்படின்றது ஏதாச்சும் நேரங்கள், அந்த குறிப்பிட்ட நேரம் அதுல நம்ம மருத்துவர் அணுகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கு? மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஆர், அதாவது எல்லா நோய்களுக்குமே, இந்த மாதிரி நோய்களுக்குமே கோல்டன் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த டைமுக்குள்ள ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லாம அவர் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஹார்ட் அட்டாக்கு கோல்டன் ஆர் அப்படின்னு சொல்றது 1 hour சொல்லுவாங்க, 1 மணி நேரம். ஸோ வந்து அவருக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஆரம்பிச்சு 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டாருன்னா தக்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு எந்த ப்ராப்ளமே இல்லாம அவர் ஈஸியா ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம். இதுதான் மாரடைப்புக்கான டைம் பீரியட். சரி, இப்போ இது சம்பந்தமான பரிசோதனைகள், இந்த மாரடைப்பை தவிர்க்கிறதுக்கு இப்போ நம்ம டயக்னோஸ்டிக்ல நம்ம வெவ்வேறு பரிசோதனைகள் செஞ்சுட்டு இருக்கோம். இது எஸ்பெஷலி மாரடைப்புக்கான பரிசோதனைகள் ஏதாச்சும் இருக்குங்களா? இருக்கு. ஸோ மாரடைப்புக்கான ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றத பார்த்தோம்னா மறுபடியும் உயர் ரத்த அழுத்தம், அது இல்லாம கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கிறது, அதனாலதான் அந்த ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுது. அப்போ வந்து 2 டெஸ்ட் நம்ம செய்யணும். ஒன்னு வந்து பிபி, கொலஸ்ட்ரால். அதுவும் இல்லாம இப்ப நம்ம ரங்கா டயக்னாஸ்டிக்ஸ்ல வந்து கார்டியாக் மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ லைபோப்ரோட்டீன், HSCRP சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன அப்படின்னா, கார்டியாக் டேமேஜ், அதாவது இதயத்துக்கு டேமேஜ் இருக்கும் பட்சத்தில் இந்த மார்க்கர் எல்லாம் ஜாஸ்தி இருக்கும். சோ அதை வந்து நம்ம முன்கூட்டியே டெஸ்ட் பண்ணி அறிஞ்சுக்கிட்டோம்னா இதனால இதெல்லாம் டெஸ்ட்லாம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம ஒரு கார்டியாலஜிஸ்ட் அணுகி இதுக்கான வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அதற்கும் முன் பரிசோதனைகள் இருக்கு. நம்மளுடைய சரியா இருக்கா, எல்லாமே நல்லா இருக்காங்க பரிசோதனைகள் இருக்கு. சரி, இப்போ மேடம் இப்போ நேத்து நாளைக்கு நீங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த பரிசோதனைகள், இது என்ன மாதிரியான நடைமுறைகளை நீங்க செய்ய இருக்கீங்க? கட்டண விவரங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பேசிக் ஹெல்த் செக்னு சொல்லக்கூடியது. மன்னிக்கணும் மேடம், நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க. வருக. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி ரங்கன் ஐயா. வணக்கம் ரங்கன். சிறப்பு விருந்தினர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா, எனக்கு 2015 வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததுங்க ஐயா. சரிங்க.
அப்ப வந்து ஐயா எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டாங்க. சரிங்க. ஒரு மாத்திரை கொடுத்ததுல வந்து ஒரு மாசம் சாப்பிட்டப்ப வந்து மலத்துல வந்து ரத்தம் போனதுனால அந்த ஆஸ்பிரின் வந்து நிறுத்த சொல்லிட்டாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மலம் கெட்டியா வர்றதுனால இந்த குளோபல் அப்படிங்கிற மாத்திரையும் நிறுத்த சொல்லிட்டாங்க. சரிங்க. இப்ப நான் சாப்பிட்டு இருக்கிற மாத்திரை வந்து ஐயா இந்த அடோனாஸ் அந்த மாத்திரை வந்து 2 மாத்திரை இரவுல சாப்பிட சொன்னாங்க. சரிங்க. அடோவாஸ் டன்டின் அப்படின்னு வருது. சரிங்க. அந்த மாத்திரை வந்து இரவுல வந்து 2 எடுத்துக்க சொன்னாங்க. ஓகே. இந்த அட்டர்னல் அப்படிங்கிற ஒரு மாத்திரை வந்து டெய்லி காலையில 1 எடுத்துக்க சொன்னாங்க. சரிங்க. அதே மாதிரி ஐஎஸ்ஓன்னு ஒரு மாத்திரை 2 மாத்திரை உதவி வேலைக்கு 2 சாப்பிடுற மாதிரி அதை எடுத்துக்கிறேன். சரிங்க. அந்த இனோவா அப்படிங்கிற மாத்திரையும் 1 சாப்பிட சொல்லி இருக்கிறாங்க. ஓகே. இதெல்லாம் எடுத்துக்கிறப்ப எனக்கு இப்ப என்னன்னா இந்த லைட்டான மயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. பகல் பூராவே அப்படி இருக்குது. சரியானபடி ஜீரணமாக மாட்டேங்குது. ஓகே. இது குடல் சுத்தம் பண்றதுக்கு அந்த மாதிரி ஏதாவது இந்த வேதிக்கெல்லாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்க சாப்பிடலாமா எப்படிங்கிற ஒரு விளக்கம் தானே ஐயா உங்ககிட்ட கேக்குறேன். சரிங்க. இப்போ நீங்க சாப்பிட்டு இருக்க மாத்திரைகள்னால வந்து குடல் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, செரிமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வந்துட்டு உங்களை நேர்ல பார்க்காம வந்து மருந்துகள் பிரிஸ்கிரைப் பண்றதுங்கிறது சரியா இருக்காது. சோ அதனால நீங்க பக்கத்துல இருக்க ஒரு மருத்துவர் அணுகியோ இல்ல உங்களால முடிஞ்சதுன்னா ஸ்ரீ ரங்கா டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் பாலிகிளினிக் நம்ம ரங்கா எதிர்த்தாப்புலயே இருக்கு, அங்க வந்தீங்கன்னா உங்களை நேர்ல ஒரு தடவை பார்த்து பரிசோதனை செஞ்சுட்டு கரெக்டான மாத்திரைகளை கொடுக்கலாம். ஏன்னா இது ஒரு கிரிட்டிக்கலான விஷயங்கள். நாம தொலைபேசி வழியாக ஆலோசனைகள்ன்றது இந்த மாதிரியான விவரங்களுக்கு சரியா இருக்காது இல்லைங்களா? புரியுதுங்க ஐயா, புரியுது. நான் வந்து அப்ப உங்களை சந்திச்சுட்டு வந்து அப்புறம் வேணா அந்த பேசிக் சாப்பிடலாமா என்ன ஏதுங்கிற அப்புறம் கேட்டுக்கலாம். நிச்சயம். இன்னொரு கேள்விங்க ஐயா, இப்போ நீங்க வந்து ஒரு மருத்துவ சோதனை எல்லாமே பண்ணி ஒரு அதாவது ஒரு ஃபைல் போட்டு கூட கொடுக்குறீங்க. ஆமா, ஃபைல் போட்டு கொடுத்த பிறகு நாங்க ஒரு வருஷம் கழிச்சோ மறுபடியும் மீண்டும் அடுத்த ஒரு டெஸ்ட் தான் எடுத்துக்க சொல்றீங்களா கழிச்சு அந்த ஃபைல் இருக்கிறதா அப்பத்திக்கு தான் பார்க்க முடியும் தான் சொல்றாங்க. அந்த ஃபைல் நம்ம போட்டு வைக்கிறதால என்ன பயனுங்க? ரைட், நல்ல கேள்வி. அவர் கேக்குறது ஒரு 6 மாதம் கழிச்சோ ஒரு வருடம் கழிச்சோ வரும்போது மீண்டும் பரிசோதனைகள் எடுக்கிற சொல்லி சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய என்ன, ஏன் பழைய அந்த பரிசோதனைகள் ஏன் காலாவதி ஆகுது அப்படின்றது ஒரு கேள்வி. இயற்கையா மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி அவர் கேட்டிருக்காரு. ரொம்ப நல்ல கேள்விங்க. அதாவது மனித உடல் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு உங்களுக்கு இப்ப சப்போஸ் ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு வர ரிசல்ட் உங்களுக்கு நாளைக்கு பார்த்தா கூட வராது. சோ நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து பாக்குறேன் அப்படின்னா அப்போதைய நிலைமையில உங்க பாடியோட கண்டிஷன் பாக்குறதுக்கான டெஸ்ட் அது. இப்ப நீங்க ஒரு 3 மாசம் கழிச்சு வரீங்க அப்படின்னா நான் முடிஞ்சா அதே டெஸ்ட்டை வச்சு உங்களுக்கான பரிசோதனைகளும் இல்ல மருந்துகளும் நல்லா கொடுக்க முடியும். 1 வருஷம் கழிச்சு வரீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த டெஸ்ட்டுகளை வந்து அப்போதைய நிலையில உங்க உடம்ப வந்து பிரதிபலிக்காது இல்லைங்களா? சோ அதனால எனக்கு தேவையான டெஸ்ட் திருப்பி பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சரியான மருந்துகளை கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் உங்க சந்தேகம் தீர்ந்ததுங்களா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்தா ஒரு அளவுக்கு கணிக்கலாம், அதுவும் முழுமையா இருக்காது, 100% கிடையாது. சரி, உங்களுக்கு செலவு வைக்க கூடாதே அப்படின்றதுனால ஒரு நல்ல மருத்துவர், ரஞ்சித் மாதிரியான மருத்துவர் இருந்தாருன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானத்துல ஒரு மருந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு. ஆனா அதே ஒரு 6 மாதம் 1 வருடம் கழிச்சு அதே ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம மருந்துகள் கொடுக்கும் போது அவர் வந்து பழைய ரிசல்ட்ல எப்படி கொடுக்க முடியாது இல்லைங்களா? நல்லா சொன்னாரு. அதாவது மனித உடல் வந்து அப்பப்ப 4 நாள் மாறுங்கிறது சிறப்பா சொன்னாரு. ஆமா. சரிங்க, உங்களை நான் சந்திக்கிறேன். சந்திச்சு என்னுடைய மருத்துவம் எடுத்துக்கிறேன். நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி. இயற்கையா மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான யதார்த்தமான கேள்விகள். அவர்கள் வந்து அதை மறுக்க முடியாது. மருத்துவர் மறுபடியும் செலவு வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமா. அது மேடம் அப்ப இயற்கையா அவங்களுக்கு இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் எப்படி டயக்னோஸ் பண்றது, நீங்க வந்து அது எப்படின்றத படிச்சிருக்கீங்க, அந்த துறை சார்ந்து படிச்சிருக்கிறோம், இது என்னென்ன அப்படின்றது முழுமையா உங்களுக்கு தெரியும். சோ அந்த அளவுக்கு நமக்கு உள்வாங்கும் திறன் இல்லாத அப்படின்னும் போது எங்களுடைய பார்வை வந்து பணம் செலவாகுது, ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் செலவு கொஞ்சம் குறைச்சு பண்ணுவோமான்றது நார்மலா இயற்கையா இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம அவர்களை நாம புறம் தள்ளாம
அவர்களுக்கு நாம மதிப்பு கொடுத்து நாம பதில் சொல்லும் போதுதான் நம்மளுடைய தன் மதிப்பு வந்து உயர்ந்து போய் மிக நல்ல கேள்வி இது. நம்பிக்கை நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப எல்லாருக்குமே மனதில் இருக்கக்கூடிய கேள்வி இது. மறுபடியும் நம்ம வந்து பண்ண வேண்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நாள் இப்போ நம்ம பர்த்டேன்னு கொண்டாடுறது வருடம் ஒரு தடவை கொண்டாடும் போது நமக்கு வயது அதிகமாயிட்டே போகுது இல்லையா? சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல்ல மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. சோ அதனாலதான் ஒரு 3 மாதம் வரைக்கும் நீங்க பண்ற ரிப்போர்ட்டை வச்சு தாராளமா டாக்டர்ஸ் பார்த்து கொடுப்பாங்க. அதுக்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா பேசிக்கான டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. நீங்க நான் இது சொல்லணும், நீங்க ரங்கா டயக்னாஸ்டிக்ஸ் வாங்க, நான் பேசிக்கான டெஸ்ட பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரீயாவே நான் டாக்டர் கன்சல்டேஷன் கொடுக்கலாம், வாங்க. மேடம் நாம நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை பத்தி நாம பேசிட்டு இருந்தோம். ஆமாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப 1100 ரூபான்னு இந்த பேசிக் ஹெல்த் செக்னு சொல்லிருந்தோம் இல்லீங்களா? அது வந்து நாளைக்கு ஆஃபரா 880 ரூபாய்க்கு இந்த பேசிக் ஹெல்த் செக் வித் டாக்டர் கன்சல்டேஷன் அண்ட் மெடிசன். இந்த 880 ரூபாயில உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து டாக்டர் அதுக்கு முடிவு சொல்லி அந்த முடிவுக்கான மருந்துகளும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும். இந்த 880 ரூபாயில அனைத்துமே அடக்கம். என்னென்ன மாதிரியான விஷயங்கள்? இப்ப நான் 880 போது நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், பெரும் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே மேடம் அது அறக்கட்டளைன்னு வேற சொல்லியிருக்காங்களே, எல்லாமே கொடுத்துருவாங்களா அப்படின்னு இயல்பா ஒரு சந்தேகம் வரும். எந்த அளவுக்கு நம்ம அதாவது இப்ப சொல்லக்கூடிய சிபிசின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், இஎஸ்ஆர்ன்னு சொல்லக்கூடிய எரித்ரோசைட், ரத்தம் எவ்வளவு செடிமெண்ட் ஆகுது, ஏன் செடிமெண்ட் ஆகுதுன்றது அதை வச்சு ஒரு சில பாயிண்ட் வந்து டாக்டர் கண்டுபிடிப்பாங்க. அது அப்புறம் கொலஸ்ட்ரால், லிபிட் ப்ரொஃபைல்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் டெஸ்ட், அப்புறம் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய எல்எஃப்டின்னு சொல்லுவோம், அது வந்து உண்டானது. ரீனல் ஃபங்க்ஷன், அதாவது கிட்னி எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். சி ரியாக்டிவ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடல்ல இப்ப முட்டி வலி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சி ரியாக்டிவ் புரோட்டீன் காரணமா இருக்குமா, அல்லது வேற இடத்துல வலிக்குதுன்னா அந்த வீக்கம் வந்து இதனால வருமா, வேற என்ன இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் அப்படிங்கறத பொறுத்து இது சி ரியாக்டிவ் புரோட்டீன் நம்ம செக் பண்ணுவோம். ஃபாஸ்டிங் ரேண்டம் சுகர், ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் சுகர்னு சொல்லக்கூடிய சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்றதுக்கு பின்னாடியும் உள்ளது. HbA1cன்னு சொல்லக்கூடிய 3 மாதத்துக்கான சர்க்கரை அளவு. இப்பொழுது வந்து பெரும்பாலான மருத்துவர்கள் வந்து HbA1c மூலமா தான் ஒருத்தரோட சர்க்கரை அளவை பார்த்து மாத்திரைகள் பிரெஸ்கிரைப் பண்றாங்க. அது யூரின் ரொட்டீன், அது அப்புறம் தைராய்டு டெஸ்ட்ங்க. தைராய்டுன்றது இப்ப உடல் பருமன் காசு பண்ணுது, இல்ல மத்தது உடல் மெலிவு இருக்குது, தண்ணி தாக அதிகம் இருக்குது, படபடப்பு இருக்குதுன்னா அந்த தைராய்டு. அப்புறம் கால்சியம், போன் நம்ம எவ்வளவு கால்சியம் இருக்குது, கம்மியா இருக்குதா, சோ அதை வச்சு நமக்கு வந்து முட்டி வலி வந்து சரி பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் கூட இதுல வந்துரும். இது மருத்துவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே 880 ரூபாயில இதுக்கான ஆலோசனைகள் டாக்டர் கொடுப்பாரு, மருந்தும் ஃப்ரீயா கொடுக்கறோம். சரி மேடம், ரொம்ப சிறப்பு. நாளைக்கு பாலக்கோட்ல இருக்கக்கூடிய ரங்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இந்த விஷயங்கள் நடக்க இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தேவை இருக்கக்கூடியவங்க பிளஸ் மேடம் ஏற்கனவே சொல்லும்போது அனைவருமே இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. டாக்டர், நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு தரமையில் இருக்கும். பொது மருத்துவம் அப்படின்னும் போது நாங்க இந்த கேள்வி உங்ககிட்ட மருத்துவர்கிட்டே போகாம இருக்கணும்னா நாங்க என்னென்னலாம் செய்யணும்? அதுக்கு நீங்க தான் மருத்துவர் தான் பதில் சொல்லணும். மருத்துவர்கிட்ட வராம இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல சில விஷயங்கள் இருக்குங்க. சாப்பாடு வந்து டிசிப்ளின், அதாவது வந்து உணவு வந்து நேரத்துக்கு எடுத்துக்கணும், நல்ல உணவா எடுத்துக்கணும், வெளியே ரொம்ப சாப்பிடாம முடிஞ்ச அளவுக்கு வீட்டு உணவா எடுத்துக்கணும், காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும், கொழுப்பு ஜாஸ்தி இருக்க உப்பு ஜாஸ்தி இருக்க உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கணும். இது ஒண்ணு உணவுல. இன்னொன்னு தூக்கம், ஒரு நாளைக்கு மினிமம் 7 to 8 மணி நேரம் தூக்கம். ஆமா, நல்ல உறக்கம் இருக்கணும். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போன் பாக்குறதெல்லாம் தவிர்த்தணும். ஒரு இருட்டான ரூமுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்துட்டோம்னாவே நல்ல உறக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் 5 நாள் மினிமம் பண்ணோம்னா, இதெல்லாம் மட்டும் பண்ணாவே ஒரு மனிதன் வந்து முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் கிட்ட போறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா டாக்டர் கிட்ட போக கூடாதுன்றதுக்காகவே சிம்டம்ஸ் இருக்கும் பட்சத்தில் டாக்டர் கிட்ட போறதை அவாய்ட் பண்ணிக்கிறது. அதாவது சில நேரங்கள்ல இந்த முழு உடல் பரிசோதனை, இந்த மாதிரியான பரிசோதனை விஷயங்கள்லங்க பொதுவாகவே அது எல்லார்கிட்டயுமே இருக்கக்கூடியது. நாம போய் ஏதாச்சும் செக் பண்ணி அவங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்கன்னா
அது வேற இன்னும் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் உறுத்திட்டே இருக்குமே அப்படின்ற மாதிரி மேக்சிமம் அதனால சில பேர் தவிர்க்கிறாங்க. ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுவாங்கப்பா, நாளைக்கு நமக்கு எதுக்கு, நாம இருக்கிற மாதிரி இருப்போம் அப்படின்ற விஷயங்கள் இயற்கையா இருக்கக்கூடியது. இது சரியான பார்வையா, இல்ல எது உண்மை, என்ன இல்ல இது ரொம்ப புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான் இல்லைங்களா? ஒரு இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் ஒரு பிளட் டெஸ்ட் போய் பண்றேன், எனக்கு ஏதாவது நோய் இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா நம்ம முழு உடல் பரிசோதனையோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஏதாவது நோய் இருக்கும் பட்சத்தில் அது ரொம்ப டெவலப் ஆக விடாம ஏர்லி ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சு சீக்கிரமா ட்ரீட் பண்ணிட்டோம்னா அதனால வரக்கூடிய பெரிய பெரிய பின்விளைவுகளை தவிர்த்துக்கிறது. இதுதான் ஒரு பேசிக் ஹெல்த் செக்அப் உடைய நோக்கம். சோ இப்போ அதுக்காக நான் பயந்து பின்னாடி பெரிய பெரிய விளைவுகளை சந்திக்கிறதுக்கு பதிலா இப்ப பண்ணிக்கிறது பெட்டர். ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்துறது. அது குறிப்பா சொல்லணும் சொன்னா, ஒரு குடும்பத்துல எல்லாரும் முக்கியம் தான். அவங்க எல்லாரும் சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும். ஆனா பொருளாதார ரீதியா ஒரு முதுகெலும்பா இருக்கக்கூடியவங்க அந்த குடும்பத்துல இந்த மாதிரியான சில நேரங்கள்ல நம்ம அதை கவனிக்காம, அந்த உடல் ரீதியான விஷயங்களை கவனிக்காம தவறும் போது அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமா கொலாப்ஸ், பொருளாதார ரீதியா கொலாப்ஸ் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் நாம இந்த மாதிரி உடல் ரீதியா நீங்க எப்படி சில நேரங்களில் வேலையா கவனிச்சுட்டு இருப்போம், வேலைக்கே போயிட்டு இருப்போம், பணம் சம்பாதிக்கணும், மனைவி குழந்தைங்க அப்படின்னு குடும்பத்தை பார்த்துக்கும் போது இவங்க கொஞ்சம் விட்டுறாங்க. அந்த மாதிரியான இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் எல்லாரும் செய்யணும். பட் இருந்தாலும் அவங்க கூடுதலான ஒரு கவனம். இதுல ஏதாச்சும் இந்த காப்பீடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் இந்த பெரிய பெரிய விஷயங்களுக்கு கவர் ஆகுதுங்களா? அந்த மாதிரியான பரிசோதனைகள் செய்யும் போது அந்த மாதிரி விஷயங்கள் பரிசோதனை செய்யறதுக்கு ஆக்சுவலா கார்பரேட் கம்பெனிஸ்ல அதாவது பஜாஜ் அலையன்ஸ் ஆகட்டும், ஸ்டார் ஆகட்டும், அவங்க இயர்லி ஒன்ஸ் மாஸ்டர் ஹெல்த் செக் அவங்க ஃப்ரீயாவே அதுல பண்றாங்க, இன்க்ளூசிவ் அவங்க பண்றாங்க. நீங்க ஆனா அவைல் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலா நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்ல. அவங்க ஃப்ரீயா அவங்க கொடுக்கணும். ஹெல்த் செக் நம்ம பாலிசி எடுத்திருக்கோம்னா அவங்க கொடுக்கணும். சோ நீங்க அதை வச்சு நீங்க பண்ண ரிப்போர்ட்டை வச்சு நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். உங்க முகவர்கிட்ட கேட்டு. நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி சொல்றீங்க? இன்சூரன்ஸ் பாலிசி கிடையாது, ஹெல்த் செக் பாலிசி இருக்கு. நீங்க பஜாஜ் அலையன்ஸ் ஹெல்த் பாலிசி இருக்கு இல்லையா, அது இருக்கு. இன்னும் நிறைய கம்பெனிஸ் வருதுங்க. இப்ப பெங்களூர் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா கூட நம்ம ஸ்டார் எடுத்துக்கிறாங்க. அதுலயே கூட வருடம் ஒரு முறை செய்யக்கூடிய செக்அப்ஸ் ஃப்ரீயா அவங்க கொடுக்கணும்ன்ற சூழல் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு நம்ம பாலிசி எடுக்கும் போது முகவர்களும் சொல்றது இல்ல. மேபி அது என்னன்றது தெரியல. பட் ஆனா அவங்களா ஆப்ட் பண்றாங்க. நம்ம அதுக்குண்டான சப்போர்ட்டும் நம்ம பண்ணித்தரோம். அதுக்குண்டான சப்போர்ட் நம்ம முடிஞ்ச பண்றோம். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவா நீங்க உங்களுடைய ரங்கா டயக்னோஸ்டிக் இந்த விஷயங்கள்ல உங்களுடைய பரிசோதனை அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைவா மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? இப்போ அது குறிப்பா நாளைக்கு பாலகோட்ல இருக்கக்கூடிய விஷயம், ஜெனரலா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஜெனரலா இருக்கக்கூடியதுன்னா நீங்க அதாவது ரங்கா அப்படின்னாலே விலை மலிவாகவும் தரமாகவும் கொடுக்கும்ன்றது இருக்குது. ரங்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் முதல்ல என்னோட அப்பா ஆரம்பிச்சது. இப்போ ரங்கா டயக்னாஸ்டிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது மாதிரி ரங்கா டயக்னாஸ்டிக்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரிப்போர்ட்டும் அண்ட் ஆல்சோ டேர்ன் அவுட் டைம்னு சொல்லக்கூடிய, அதாவது நீங்க இப்போ ஒரு டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா மினிமம் டைம்ல காலையில ஃபாஸ்டிங் சுகர் கொடுக்குறீங்கன்னா வித்தின் ஒரு 1 hour நாங்க ஃபாஸ்டிங் சுகர் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே நாங்க சென்ட் பண்ணிடுவோம். நீங்க பிசிக்கலாவும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான சர்வீஸ் டேர்ன் அவுட் டைம்னு சொல்லக்கூடிய அந்த ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டைம் ரொம்ப சிம்பிளா ரொம்ப கம்மியான நேரத்தில் இதுக்காக ஒரு டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட. அது ஒரு பெரிய பிளஸ்ஸா சொல்லுவோம் நாங்க ரங்கா டயக்னாஸ்டிக்ஸ்ல. அண்ட் ஆல்சோ மேனுவலி நாங்க எதுவுமே நாங்க ஆப்ரேட் பண்ற கிடையாது. எல்லாமே ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டு, அன்டச்டு பை ஹியூமன் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ நீங்க வேல்யூஸ் ஆகட்டும் எல்லாமே கம்ப்யூட்டர்ல டெஸ்ட் பண்ணி டைரக்டா கம்ப்யூட்டர் வேல்யூ தான் போகும். இதுல மேனுவல் என்ட்ரி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால துல்லியமான ரிசல்ட்ஸை நாங்களால கொடுக்க முடியும். சோ இது எங்களோட பெரிய பலமாவும் நாங்க இது பண்றோம். இதுல கான்பிடென்ட்டா இருக்கணும், இதுதான் பண்ணணுங்கிற தெளிவாவும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சரி மேடம், மிக்க நன்றி. உங்களுடைய வருகைக்கு நிறைவா உங்களுடைய தொடர்பு கொள்ளணும் அல்லது ஏதாச்சும் பரிசோதனைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க ஒரு தொடர்பு எண் வச்சிருப்பீங்க. அந்த தொடர்பு எண் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். அதாவது ரங்கா டயக்னாஸ்டிக்ஸ் டவுன்ல இருக்கக்கூடிய ரங்கா டயக்னாஸ்டிக்ஸோட நம்பர் 90 439 833 63. இது டவுன்ல இருக்கக்கூடிய ரங்கா டயக்னாஸ்டிக்ஸோட நம்பரு. இன்னொன்னு நம்மளோட கிளை கலெக்டரேட்ல இருக்கு. அந்த கிளையோட நம்பர்
86 089 503 இந்த நம்பர் ரெண்டும் நீங்க கால் பண்ணலாம். நாங்க ஃப்ரீ ஹோம் கலெக்ஷனும் பண்றோம். வித்தின் 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருந்து நீங்க வீட்ல இருந்து கால் பண்ணாலே போதும், நாங்க வந்து ஹோம் கலெக்ஷனும் பண்ணி தரோம் உங்களுக்கு. தருமபுரி டவுன்ல இருக்கக்கூடிய அந்த பரிசோதனை நிலையத்தினுடைய எண் 9043983363 9043983363 அப்படின்றது தருமபுரி டவுன்ல இருக்கக்கூடியது. கலெக்டரேட்ல இருக்கக்கூடிய அந்த ரங்கா டயக்னோஸ்டிக்னுடைய கைபேசி எண் 860 89 50 363 86089503663 அப்படின்ற நம்பரை நாம பேசலாம். மிக்க நன்றி மேடம், உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய அந்த தகவல்கள், குறிப்பா நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான இந்த பரிசோதனை ஒரு குறைந்த விலையில நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பரிசோதனையானது அங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்பெற்று அவங்களுடைய உடல் நலத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மருதன்வெள்ளி சமுதாய வானொலியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மருத்துவர் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வளர்ந்து வரக்கூடிய இளம் மருத்துவர், அந்த வகையில உங்களுடைய மருத்துவ சேவை எதிர்காலத்தில் நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்திற்கு மிகப்பெரிய அளவுல இருந்து நல்ல ஒரு பேர் புகழோட உங்களுடைய சேவை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு மருதன்வெள்ளி சமுதாய வானொலியின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்து விடைபெறுறோம். நன்றி. நன்றி. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது மக்களுடன் மருதன்வெள்ளி என்ற நிகழ்ச்சி. இன்றைய மக்களுடன் மருதன்வெள்ளி என்ற நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் என்ற தலைப்பில் மருத்துவர் ஆர் ரஞ்சித் அவர்களும் பரிசோதனைகளுக்கான விளக்கங்களோடு ரங்கா டயக்னோஸ்டிக்னுடைய நிர்வாக இயக்குநர் திருமதி ராஜேஸ்வரி அவர்களும் நம்மோடு இணைந்திருந்தார்கள். மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. இணைந்திருங்கள். மருதன்வெள்ளி சமுதாய வானொலி 89.6.